ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு கட்டிங் நம்ம வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி அதோட தையல் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த ஏதாவது டவுட்டு கிளியர் பண்ணணும் அல்லது நான் தச்சு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் தச்சதையும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு கட்டிங் வீடியோ கிளியராக வரல அப்படின்னு உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் இனி அடுத்த வீடியோலேருந்து நான் கிளியராக போட நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ நல்ல பக்கத்தில் லைனிங் துணியை வச்சு இப்போ கழுத்தோட ரவுண்டை மட்டும் நம்ம தச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிடுதேன். எப்பவும் ஃபஸ்ட்டு தைக்கிறது நம்ம கழுத்து தான் தைப்போம். இப்போ முன்பக்கம் தைச்சாலும் பின்பக்கம் தைச்சாலும் அதனுடைய கழுத்தை தான் நம்ம லைனிங் துணி வச்சு தைக்கும்போது கழுத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். மேல் பாட்டு தான் ரெடி பண்ணணும். கீழ்பாட்டு எப்போவுமே ரெண்டாவது ரெடி பண்ணால் போதும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லேசாக அந்த சைடில் லேசாக கட்டர் வச்சு அந்த நூலில் கட் பண்ணிடாமல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்படி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த கழுத்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ முன் பக்கத்தில் அதே மாதிரி சுற்றில் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுடலாம். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு அந்த இது விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபுல்லாக தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி விட்டுக்கிடுங்க. முன்பக்கம் ரெடி ஆகிட்டு இப்போ பின்பக்கத்தில் 1 இன்ச்சு நான் தையலுக்காக நான் உங்களுக்கு விட்டுருந்தேன் ஜிப்பு வைக்கணும் அப்படின்னு. இப்போ எனக்கு கொடுத்த கஸ்டமர் சொன்னாங்க, எனக்கு ஜிப்பு வேண்டாங்க்கா, அது சீக்கிரம் போயிடுது, எனக்கு ஐவுக்கு வச்சு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதனால் நான் இவங்களுக்கு ஐவுக்கு வச்சு தான் கொடுக்க போகிறேன். லைனிங் துணியவும் நல்ல துணியவும் 2ஆக மடித்து போட்டு சென்டரில் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ லைனிங்கை மேலே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி கழுத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிவிட்டு கட்டர் வச்சு அந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த கழுத்து ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். இப்போ 1 இன்ச்சில் மார்க் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். அதை உள்பக்கமாக வச்சு 1 இன்ச்சில் நம்ம அதை மடித்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி சுற்றில் ஃபுல்லாக தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் கழுத்து அந்த பீஸ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு பீஸ் உங்களுக்கு தைச்சதுனால தான் நான் வீடியோவை ஸ்பீடு பண்ணியிருக்கேன். இதுலேயும் அந்த 1 இன்ச்சில் இருக்கதை இது 1/2 இன்ச்சில் நம்ம மடித்து தைச்சா போதும். ஒரு பக்கம்தான் 1 இன்ச்சில் அந்த மார்க் பண்ணியிருந்தோம், இன்னொரு இது மார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் 1/2 இன்ச்சு தைச்சா நீங்கள் போதும். சுற்றில் இருக்க ஃபுல்லாக துணியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ 2 பக்கத்தையும் ஒன்றா வச்சு தைச்சிக்கலாம். முன்பகுதியவும் பின்பகுதியும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். லைனிங்கும் மேலே இருக்கணும். நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கிட்டு ஷோல்டரை தைச்சி எடுத்து வந்துடலாம். 1/2 இன்ச்சில் தையல் போட்டு இப்போ கழுத்து ஜாயின் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்று போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கை முதல்ல கட் பண்ணலை. இப்போ நம்ம கை முதல்ல நான் கட் பண்ணலை. இப்போ நம்ம மறுக்கடி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம்.
இதில் வந்து துணியில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டில் கட் பண்ணல, அப்புறம் கட் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு லேசாக நான் அளந்து பார்த்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் கை வைக்காமல் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெட்டிக்கோட்டில் நம்ம எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம எப்படி திருப்பி பண்ணோம் அதே மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிடலாம். இப்போ இதோட அகலம் வந்து 9 இன்ச்சு, எனக்கு 8 இன்ச்சு வேணும். இப்போ தையலுக்கு சேர்த்து 1 இன்ச்சு. இப்போ அது அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து 4.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு மேலே 3.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மேலே 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு கீழே இருந்து அந்த சில துணியை வந்து நான் 4 மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஏன்னா இது நல்ல பக்கம் நான் மார்க் பண்ணிட்டேன். எப்பவும் வந்து துணி மார்க் பண்ணும்போது நல்ல பக்கம் மார்க் பண்ணக்கூடாது. இப்போ கீழ்ப்பகுதியில் 2 பக்கமும் சுருக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். ஒரு இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணால் போதும் பட்டி பீஸு. இது நேர் பீஸு, கிராஸ் பீஸ் இல்லை, நேர் பீஸு கட் பண்ணிவிட்டு உள் பக்கம் வச்சு தைச்சி இப்படி வெளிப்பக்கம் வச்சு 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல ஒரு பட்டி மாதிரி வரும் கொடுத்துடலாம். இப்போ மேல் பகுதியில் 2 லைட்டாக 2 சுருக்கு மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இப்போ கை ஜாயின் பண்ணிக்கிடலாம். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி கையை வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு நீங்கள் சென்டர்லேருந்தே ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் கொடுங்க. கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்லீவை வந்து கையை வந்து இழுத்து தைக்கக்கூடாது. லூஸில் விட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சில் கரெக்டாக வச்சு நீங்கள் தையல் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் இருந்து தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேளை முன்ன பின்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சென்டரில் வச்சு ஒரு பகுதியை ஃபஸ்ட்டு தைச்சிட்டு ரெண்டாவது இன்னொரு பகுதியை எனக்கு தைச்சிட்டு 2 தையல் மேலே போட்டுக்கோங்க. எந்த தையல் எடுத்தாலும் 2 தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். இப்போ பின்னால் ஒரு டாட் போட்டுக்கலாம். நடு சென்டரில் ஷோல்டரில் இப்படி பிடிச்சி கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு உயரத்தில் ஒரு டாட் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுவோம். மேலுள்ள அந்த கை ஸ்லீவை வந்து 4.5 நமக்கு கீழே மார்க்கிங் பண்ணி வச்சுருப்போம். கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று மறந்துட்டேன். நான் வந்து இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து பின்னால் கயிறு இப்படி கட்டுற மாதிரி கொடுக்கணும். நான் கொடுக்க மறந்துட்டேன். நான் மறுபடியும் இப்போ ஒரு இன்ச்சில் இது வந்து கிராஸ் பீஸ் இல்லை, நேர் பீஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சில் கட் பண்ணி 2ஆக மடித்து ஒரு ஊசி வச்சு நீங்கள் உள்ளே கொடுத்து அதை வெளியில் எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து அதை எப்படி நேர் பீஸ் உள்ளே கொடுத்து எடுக்கணும், அதே மாதிரி கிராஸ் பீஸ் எப்படி உள்ளே கொடுத்து எடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுதேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி நேரம் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பீஸையும் நேரம் எடுத்து வச்சுக்கிட்டு
கீழே இந்த இடத்துல நான் அந்த லேசாக பிரித்து விட்டுக்கிட்டு நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். அந்த ஓரத்தில் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ மேல் பகுதி நமக்கு ரெடி ஆகிட்டு, கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த கீழே உள்ள அந்த கார்னரில் ஃபஸ்ட்டு அஸ்தர் துணியாக இருக்கட்டும், இந்த லைனிங் துணியிலையும் நல்ல துணியிலையும் கீழே ஒரு ஃபோல்டு பண்ணி, அதாவது மடித்து நம்ம 1 இன்ச்சுக்கு மடிப்புக்கு விட்டுருந்தோம் பாருங்கள், அதை நம்ம மடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நல்ல பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சுட்டு இந்த பாட்டையும் ஒன்றா வச்சு நம்ம தச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நான் பாஸ் இப்போ வந்து மேலுள்ள பாடியில் உள்ள பின்பக்கத்தையும் அதுக்கப்புறம் நல்ல துணி, அதுக்கப்புறம் அந்த லைனிங் துணி அப்படி கீழே வச்சு நம்ம ஃபுல்லாக ரவுண்டில் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கரெக்டாக ரவுண்ட் போட்டில் தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு இல்லை எனக்கு இப்படி 2ஐயும் ஒன்றா வச்சு தைக்க முடியாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே உள்ள பாட்டில் உள்ளதான நல்ல துணியவும் லைனிங் துணியவும் ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சு ஒரு ரவுண்டில் இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாக ரவுண்டில் தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேல் பகுதி இருக்குது பாருங்கள், மேல் பகுதியில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். எப்போ ஜாயின் பண்ணாலும் சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அதே மாதிரி இது முடிஞ்ச உடனே 2 தையல் போட்டுக்கோங்க. எல்லா பீஸ்லேயும் எந்த துணிலையும் 2 தையல் போடும்போது அந்த சீக்கிரம் அந்த தையல் அறுந்து போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ கீழே உள்ள பகுதி நல்ல பக்கத்தில் உள்ளதை நான் ஃபுல்லாக ரவுண்டில் ஃபுல்லாக 1 இன்ச்சு மடித்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். சில நேரம் இதில் வந்து ஒரு மாதிரி சுருக்கம் வர்றத மாதிரி அப்படி வரும். நீங்கள் அதை இப்படி 1 இன்ச்சு மடித்து ஒரு மடிப்பு மடித்து 2ஆவது மடிப்பு நீங்கள் மடிக்கும்போது கரெக்டாக ஒன்று போல் நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைங்க. இவ்வளவு தான் அம்பர்லா ஃப்ராக்கோட தையல் நமக்கு முடிஞ்சிட்டு. இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா நமக்கு வந்து யாரும் ஷேர் பண்ணிக்கிடவும் முடியலை. ஷேர் பண்ணிக்கூட சந்தர்ப்பத்தை நானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. கண்டிப்பாக வந்து நான் நினைப்பது யாராவது ஒருத்தருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு என்ன டவுட் கிளியர் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.